டிவிகேவா இருக்கட்டும், டிஎம்கேவா இருக்கட்டும். அப்பாவ காணோம், பொண்டாட்டிய காணோம், உஷ்ஷுங்கிறது, தஸ்ஸுங்கிறது, நீங்க தற்கூரி, சினிமா ஷூட்டிங் அப்படிலாம் சொல்றத விட்டுட்டு, மக்களுக்கு என்ன ஆக்கப்பூர்வமா இருக்கோ அத பத்தி பேசலாம். பேச மாட்டேங்கிறது, பேசினா எந்திச்சு ஓடிறது. ஊழல பத்தி பேச எந்திச்சுனா ஓடுறது. இப்ப அவர் சொல்லி தான் தெரியுது. ரமேஷ் அறநிலையத்துறை அமைச்சர் ராணே சொல்லி தான் தெரியுது. மா மா மாசத்துக்கு 500 பேர் போற பிள்ளையார் கோயிலுக்கு ஒரு மல்டி லெவல் கார் பார்க்கிங் எதுக்கு? அப்படிங்கிற கேள்வி நேச்சுரலா நீங்க சொல்லுங்க. எழுதத்தானே செய்யும். இந்த மாரி எத்தன பூதம் உள்ள இருக்குதுன்றதெல்லாம் தோணுனா தான் வரும். சரி ஓகே நம்ம அத பத்தி பேசுறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்கள்ல மக்களுக்கு தேவையான, மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான விஷயத்த சட்டப்பேரவை பேசணும். உதயநிதி அவர்கள் சொல்றாரு, சட்டப்பேரவை வந்து சினிமா ஷூட்டிங் மாரி ஆயிட்டுருக்கு. இப்ப சட்டப்பேரவை புனிதமான வச்சுக்கோங்களேன். நீங்க சினிமா ஷூட்டிங்கே குற்றப்படுத்துறீங்களா? சினிமால இருந்தாலும் நீங்க சினிமால எத்தன தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க, எத்தன பேருக்கு வாழ்க்கை குடுத்துருக்கு. அத நல்லா பண்றவனும் இருக்கான். அத நல்லா கத சொல்லி ஆஸ்கார் அவார்டு வாங்குனவனும் இருக்கான். தெய்வ திருமகன் மாரி பண்ணத நீங்க பிடிக்க முடியாதுன்னு சொல்லிருவீங்களா? சொல்லுங்க. எத்தன படங்கள் நல்ல நல்ல படங்கள் இருக்கு. அந்த நல்ல நல்ல படங்கள் நல்ல நல்ல படத்துல வந்திருக்கு. அதெல்லாம் நீங்க பிடிக்க முடியாதுன்னு சொல்லிருவீங்களா? அதெல்லாம் நீங்க தீட்டு, அசடுன்னு அந்த மாரி சொல்லிருவீங்களா? பட் அதையும் இதையும் கம்பேர் பண்றீங்க. நீங்க அதுலருந்து தான் வந்தீங்க. உங்க தொழிலுக்கே உங்களுக்கு நம்பிக்கை இல்லங்கிறதுல நீங்க அரசியலுக்கு வந்து மக்களுக்காக என்ன பண்ண போறீங்க கேள்வி எனக்கு இல்ல, மக்களுக்கு இல்ல இது. நான் பேசின வீடியோ தப்பு தான். தயவு செஞ்சு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ஏத்துக்கிறேன்.